வணக்கம் மாணவர்களே. விஜயின் பேச்சு வியக்கத்தக்கது. சேலம்மா இன்னைக்கு சேலத்தில் கூட்டம், மாநாடு கிடையாது, கூட்டம். அந்த கூட்டத்தில் விஜய் பேசின பேச்சை முழுசாக கேட்டார். சிந்தனை செய்யக்கூடிய மனிதன், ஒரு நல்ல மனிதன் எடுக்கும் முடிவு நன்றாகத்தான் இருக்கும். இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் கூறப்போகிறேன். வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். அதாவது விஜய் கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு, இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீட்டிங் போட்டப்போ முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? அனைவருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா? இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது மூணும் தான் அவசியம். இதை முதல்ல சொன்னவர் விஜய். இருக்க இடம், மோட்டார் சைக்கிள்லாம் அப்புறம் விடுங்க, இருக்க இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். மிகப்பெரிய விஷயம் அது. இன்னைக்கும் வாடகை வீட்லேயே பல லட்சம் பேர் குடியிருக்கானோ, சொந்த வீடு கிடையாது சார். நான் ஆரம்பத்திலேருந்து ஏடிஎம்கே, எம்ஜிஆர் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தவர். இதெல்லாம் சத்தியமான உண்மை. இப்போ வீடியோ எடுக்க முடியாது, விடியாதால அவர் எப்போ பார்த்தாரு, என்ன எப்போ கட்டி பிடிச்சாரு, என்னை கையை கொடுத்துக்கிட்டே போனார். பிளைமூத் கார், ஒயிட் கலர் கார் வச்சுருப்பார், மேட்டுப்பாளையம், அதாவது மன்னார்குடி டு திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் அன்னைக்கு சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ராஜீவ்காந்தி 3 பேருமே அன்னைக்கு ஒரே நாள் அந்த லைன் வழியாக போனாங்க. அப்போ நான் 7ஆவதோ 6ஆவதோ படித்தேன். எம்ஜிஆர் மேலே ஒரு வெறி. பிளைமூத் காரில் இறங்குறார், ஒயிட் கலர். அந்த கார் டோர் திறக்க முன்னாடி நான் போய் சார்னு உள்ளே கட்டி பிடிச்சிட்டேன் எம்ஜிஆரை. இந்த கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு போல அதை கையில் எடுத்துவிட்டேன். அப்படி என் கன்னத்தை தட்டி கொடுத்து கண்ணாடியை பிடிங்க மாட்டிக்கிட்டு என் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு, இது போலீஸ்காரன் பிடிச்சி என்னை இருக்கும்போது அப்படின்னாரு. நான் இப்போ சின்ன பையன். போலீஸ்காரனா தொடாதன்னார். இது எம்ஜிஆருக்குள்ள மிகப்பெரிய சத்தியமாக நடந்தது. அது எந்த ஆண்டு, எத்தனையாம் ஆண்டு? நான் 7ஆம், எனக்கு 60 வயசு ஆகுது. நான் 7ஆவது படிக்கும்போது நினைக்கிறேன். அது எத்தனாம் தேதி? அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்காக நாங்கள் அங்கே இருந்தோம், ஒரு சத்திரத்தில். இன்னமும் கேளுங்க, ஒரு சத்திரம் இருக்குது மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு சத்திரம் இருக்குது. அந்த காலத்தில் பஸ் இல்லாமல் கல்யாணம் பண்ண சத்திரத்தில் தான் போடணும். அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு தான் எம்ஜிஆர் இன்றைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான் திருவாரூர் மாவட்டத்தில். ரவி, இதெல்லாம் சத்தியமானவங்க. அவனும் நான் தான் போயிருந்தோம். மக்கா நாள் பெரிய பிரச்சனையாக போய்டு. எம்ஜிஆர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனாரா? உடனே கையை பிடிச்சி கூலிங் கிளாஸை கழட்டி பிடியாமாடா அப்படின்லாம் கேட்டாங்க. கருப்பு கூலிங் கிளாஸும் போட்டிருந்தார், கழட்டி விட்டா சார். எனக்கு ஆர்வக்கோளெல்லாம் ஒன்றும் செய்யதில்லை. எம்ஜிஆர் அப்படியே முகத்தை பிடிச்சி சார்ன்ட்டு இந்த கருப்பு கூலிங் கிளாஸை கழட்டி விட்டேன். எம்ஜிஆர் போன்ற கருப்பு இதெல்லாம் அப்போ வெறி. அதே அப்புறம் இளைஞர் மன்ற தலைவர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் காலம் அரசியலில் ஓட்டினேன். அரசியல் தான் பண்ணலை, அரசியலில் இருந்தேன் ஒரு இளைஞர் மணி வச்சுக்கிட்டு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, திருவாரூரில் இருந்தப்போ சமத்துவபுரம் கலைஞர் கொண்டு வந்தார், எல்லாருக்கும் வீடு. அப்போ நான் ஏடிஎம்கே, பக்கா ஏடிஎம்கே. என் பக்கத்தில் உள்ளவங்கலாம் டிஎம்கே. திருவாரூர் கலைஞர் பிறந்த ஊரில் எல்லாம் டிஎம்கே. எனக்கு அடுத்த வீடும் டிஎம்கே கட்சிக்காரன், இந்த வீடும் கிடையாது. நான் நடுவில். அவனுக்கு 2 பேருக்கு இலவச வீட்டு மன பட்டாவுக்கு எழுதி கொடுத்துருந்தோம், கொடுத்தாங்க. அவனுக்கு இடம் கொடுத்தாங்க சமத்துவபுரத்தில், பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தாங்க. எனக்கு ஓகே ஆனதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு கவுன்சிலர், இவன் ஏடிஎம்கே கட்சிக்காரன், இவனுக்கு கொடுக்கலான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அது பிறகு எனக்கு சொந்த வீடு கிடையாது, இடம் கிடையாது. அப்புறம் பல தடவை மனு போட்டு ஒன்றும் கிடைக்கல. இப்போ கரூர் வந்ததுக்கு பிறகு மனு கொடுத்தோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இலவச வீட்டுமனை பட்டா எனக்கு தயவு செய்து தெரியாமல் கொடுத்தாங்க. ஒரு 40 பேர்கிட்ட கரூர் ராயனூரில் கொடுத்தாங்க. 40 பேரும் போராடிட்டோம் சார். இடத்த போய் அளந்து கலந்து அதுக்கு ஒரு 5000 10,000 செலவு பண்ணி கல்லெல்லாம் உணையாச்சு. இடத்துக்காரன் கேஸை போட்டான், இது ஏன் இடம்ன்ட்டு. நானும் தாலுக்கா ஆஃபீஸர் மனு, கலெக்டர்கிட்ட மனு, அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்தால் அவர்கிட்ட மனு, எல்லாம் மனு கொடுக்குறதோடு சரி, எவனும் திரும்பி கூட பார்க்கல. இன்னொருத்தன் விட்டு இடத்த அடுத்தவனுக்கு இலவச வீட்டு மனமாக கொடுத்தா அவன் கோர்ட்டில் கேசப்பட்டு கேஸு நடக்குது. அந்த வீட்டு மனை பட்டா இன்னமும் இருக்குது, சத்தியமாக அவங்களுக்கு தரேன். எனக்கு 2 பிள்ளைங்க, யாருக்குமே வீடு கிடையாது, எல்லாம் வாடகை வீடு தான் கரூரில்.
ஒரு சொந்த இடம் நமக்கு வேணும். முதல்ல குடியிருக்க. வீட்டு வாடகை பிரச்சனைலாம் அவங்களுக்கு தெரியும். ஆணி அடிக்கக்கூடாதும்பான். 5ஆம் தேதி ஆனால் வாடகை கொடுக்கணும்பான். என்ன கரண்ட் பில் கட்டணும், தண்ணி காசு கொடுக்கணும். நிறைய பிரச்சனை இருக்குது. கேபிள் காசு கட்டணும். 10,000 சம்பளம் வாங்கினா கூட பத்தாது இந்த காலத்தில். சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். விஜய்கிட்ட என்னதுமா முதல்ல சொன்னதை எல்லாருக்கும் வீடு சிஎம்மாக வந்தாருன்னா விஜய் முதல் மனுவே என்னது, இந்த பழைய வீட்டுமான பட்டாவை நான் அனுப்புகிறேன், ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புகிறேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இடம், ஒரு 10 கிலோமீட்டர் அந்த தள்ளி ஒரு மனிதனுக்கு குடியிருக்க கூட இடம் இல்லைன்னா என்ன சார்? காலம் முழுக்க சம்பாதிச்சு வாடகை கொடுக்க முடியுமா? இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் முதல் விஜய் சொன்ன கருத்தே இதுதான். இலவச முதல்ல இருக்க இடம் இருந்துச்சா போதும். அடுத்தது உண்ண உணவு உடுத்த உடை. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை ஜெகத்தினை அழிச்சிடுவோம்னா பாரதி. எவ்வளோ வறுமைப்பட்டிருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவான். இதுதான் மிகப்பெரிய விஷயம் தான். 2வது, ஒரு மனிதனுக்கு என்னக்கு ஆசை வேண்டாம். அவர் காசு பணத்தில் போனவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. இன்னமும் காசு எடுத்து மனுஷன் எப்போ இருந்தாலும் சாக போகிறவன் சார். சாக போகிறேன் காசாக சேர்த்து வச்சுட்டு அது யூடியூப்பில் தான் ஒரு சின்ன கதை பார்த்தேன். பெரிய வீடு கட்டினா ஒருத்தன். அது லண்டனில் தான் நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன். தங்கம் வெள்ளி வெயிடு எல்லாம் பல கோடி, லட்சக்கணக்கான கோடி சொத்தை சேர்த்து வச்சுட்டான். பெரிய லாக்கர் போட்டான். தன்னை தவிர யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத டிஜிட்டல் மீடியாவில் ஒரு லாக்கர் நம்பரை போட்டு, பழைய அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி நான் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். ஆனால் யாரையும் உள்ளே விடக்கூடாது. இவ்வளோ சொத்து வச்சுருக்கான்னு தெரியக்கூடாது. கண் திருஷ்டி பெற்றோம்னா உள்ளே போகணும். உள்ளே போய் எல்லாம் சுற்றிட்டு பார்த்துட்டு வந்தான். அவன் போட்டது 10 நம்பர் லாக்கர் நம்பராக மாறிட்டான். உட்கணம்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்றைக்கி 4 நம்பரை போட்டு ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியலை. எல்லா நம்பரும் அவன் எடுத்துகிட்டு போட முடியல. இவன் 10 நம்பர் போட்டான், எடுக்கவே முடியல. ரூம்லேருந்து கத்துனா கூட சத்தம் வராது. படுத்து தூங்கி தட்டி கதவை பார்த்து அந்த பணத்து மேலேயே படுத்து இறந்துட்டான். அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் எழுதி வச்சுட்டு போனான். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவை பணம் அல்ல, உணவு தான். ஏன்னா உணவு இருந்தால் அவன் உயிரோட வந்திருப்பான். அப்போ உணவு வேணும். பூமியிலே கடவுள் படைத்த உலகத்தில் ஏராளமான இடம் இருக்குது. அதுதான் இந்திரா காந்தி அம்மா கொண்டது 20 வருஷம் திட்டம். இந்திராவின் திட்டம்னு பாட்டு கொண்டு ரெடியாக தான். ஒரு மனிதனுக்கு இவ்வளோதான் சொத்து வேணும். எனக்கு ஒரு 10 கோடி ரூபா வேணும் சார். 10 கோடி அதுக்கு மேலே இருக்கு போனால் இந்த ஜென்மத்தோட 10 கோடி போகிறோம். இல்லை ஒரு 50 கோடி 100 கோடியே வச்சுங்க. 1000 கோடி 2000 கோடி கொள்ளையடிக்கிற மனதாட்சி உள்ள மனிதன் உலகத்தில் இருக்கவே கூடாது. அவன் மனித பிறவியும் கிடையாது. அவன் சாக வேண்டிய வரும். அதாவது தான் சொல்கிறாரு, ஊழல் ஆட்சி வேண்டாம் எங்களுக்குங்கிற. எங்களுடைய எண்ணம் அது கிடையாது. சராசரி மக்களுடைய பிரச்சனை என்னவோ அதை தீர்த்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி பேசக்கூடியவன் செய்கிறாரோ இல்லையா, பேசக்கூடிய எண்ணம்னாச்சும் மனசில் வேணும் ஒரு மனுஷனுக்கு. மனம் மொழி மெய்களால் அப்படிம்பார் வள்ளுவர். மனதால் ஃபஸ்ட்டு நினை, பிறகு வார்த்தையால் வரும், பிறகு செயலாக மாறும். இதுதான் சத்தியமான உண்மை. அதுதான் விஜயின் பேச்சின் வித்தியாசம். தலைப்பு தான். நன்றி மாணவர்களை, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஏண்டா ஒருத்தன் கேட்குறான், இந்த வயசில் விஜயை பற்றி பேசியே உனக்கு அறிவில்லையான்னு கேட்குறான். மாதிரி அனுபவப்பட்டவன் தான் அனுபவ பற்றி சொல்ல முடியும். பெரிய கோடீஸ்வரன் தான் பணத்தின் பெருமையை பற்றி பேச முடியும். ஒரு பிச்சைக்காரனால தான் பணத்தின் பெருமையை பற்றி பேச முடியும். நடுத்தரவாதியால் பேச முடியாது. நான் சொல்ல போகிறீங்களா? அனுபவம் பெற்றவன் தான் பணத்தின் அருமையை பற்றி பேசணும். அது மாதிரி 60 வருஷம் அனுபவ வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை. அரசியலில் நான் இந்த பங்கும் செய்யலை, ஆனால் அரசியல் அனுபவம் உண்டு. ஒவ்வொரு முதலமைச்சர் என்னென்ன செஞ்சால் மக்களுக்குங்கிற அனுபவம் உண்டு. எக்ஸாம்பிள் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, காமராஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை, அது இப்போல்லாம் கோதுமை தான் போடுவாங்க, கஞ்சியாக குடிச்சு சுதேசி தட்டில் கொடுப்பானோ கொஞ்சம். அதை டெய்லி கோதுமை கஞ்சியை வச்சு தொட்டுக்க இருக்காது, ஒன்றும் இருக்காது. கோதுமையை வேக வச்சு தட்டில் கஞ்சியில் வச்சு போடுவான். அதை சத்துணவாக மாற்றி அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர். சும்மா வெறும் என்ன கோதுமையே கொடுக்குறீங்களா, அரிசி சாப்பாடாக போட்டோம் எம்ஜிஆர்யா. இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியுமா?
இலவச மின்சார திட்டம்னு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் ஐயா. குடிசை வீடெல்லாம் இருட்டாக இருக்க அவனும் மின்சார வழியை கொண்டு வந்தவன் எம்ஜிஆர். இதெல்லாம் மறக்க முடியாத திட்டம். ஜெயலலிதா அம்மா செருப்புலேருந்து, புத்தகத்துலேருந்து, லேப்டாப்லேருந்து, சைக்கிள்லேருந்து முத கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. அதுக்கு பிறகு பாலம் பண்ணாங்க. அவங்க கொடுத்த சைக்கிளுக்கு இவங்க கொடுத்த சைக்கிளுக்கும் வித்தியாசம் அவ்வளோ இருக்குது. அப்புறம் லேப்டாப் கொடுக்குறதே நிப்பாட்டாங்க. அப்புறம் இடையில ஸ்டாலின் லேப்டாப் கொடுக்குறேன்னு ஜெயலலிதா அம்மா கொண்டாந்த திட்டம் தானே அது. அடிப்படையிலே மாணவருக்கு எவன் ஒருவன் உலக சமுதாய மக்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் அவன்தான் முதலமைச்சராக வர வேண்டும். சும்மா கோடி கணக்கில் கொள்ளடிக்கிற வேலையில் வாங்குறது கொள்ள அது என்ன நர்ஸுக்கு வேலை பார்த்துக்கு அவங்க போராட்டம் இவங்க போராட்டம் இதெல்லாம் அரசியலாது. சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன்தான் வருங்கால முதலமைச்சராக மாற வேண்டும். இது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் எடுத்து சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கள். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.